என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த சனிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உன்னுடைய குலதெய்வமாக நின்று உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளை தட்டாமல் நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை கலங்கியது போதும். இப்பொழுது உனக்காக இந்த வராகி முன்னின்று எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று புரியாமல் இதுவரையிலும் நீ கலங்கியதெல்லாம் போதும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த காலத்தில் இனி உனக்கான நன்மைகளும் தீமைகளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ வளர்ந்து காட்டுவாய் என்பதனையும் மறக்கக்கூடாது. உன்னோடு உன் தெய்வம் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் அதில் உன் குலதெய்வத்தினுடைய ஆசிகளும் நிச்சயமாக அங்கு இருக்கும். நான் சொல்லியிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்றால் அந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும். வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எதுவும் நடப்பதில்லை. ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை நாம் சுலபமாக எடுத்துக்கொள்வதும் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனை முதலில் நாம் உணர வேண்டும். நம்முடைய மனது அதனை முதலில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்களானாலும் அது அப்படிப்பட்ட விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த கிழமையானாலும் சரி, நான் உன் தெய்வமாக உன்னை தேடி வரும் பொழுது, உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நடத்த நான் முடிவு செய்யும் பொழுது ஒருபோதும் அதிலிருந்து நீ பின்தங்கக்கூடாது. ஒருபோதும் அதிலிருந்து நீ பின்வாங்கக்கூடாது. உனக்கான ஒரு மாற்றத்தையும் உருவாக்கி கொள்ள நீ நினைத்ததும் கிடையாது. அப்படியானால் இனியாவது ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் இந்த வராகி உன்னோடு நின்று சொல்லும் விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கும். மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களையும் அது உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததும், எந்த சூழ்நிலைகளில் எல்லாமும் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருந்ததும், அப்பொழுது எல்லாமும் உன்னை காக்க ஓடோடி வந்த உன் குலதெய்வம் இனியும் உன்னை காக்க ஓடோடி வரும். எவ்வளவு தவறுகளை நீ செய்திருந்தாலும், எவ்வளவுதான் அவர்களை பார்த்து நீ திட்டி தீர்த்திருந்தாலும், உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் தெய்வம் எங்கிருந்தாலும் ஓடி வரும் என்பதுதான் உண்மை. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதுதான் உண்மை. இனி எல்லாமுமாக என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான நம்பிக்கையை பெற்று காட்டுவாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதையும் நீ உணர்ந்து காட்டுவாய். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நினைத்தால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும். என் குழந்தைக்கு நான் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல என்னை தேடி ஓடோடி வருகின்றாய் அல்லவா? எத்தனை காலம் உனக்கு தவறுகள் நடந்திருந்தாலும் அத்தனை காலம் அந்த தவறுகளுக்கெல்லாமும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும்.
அதாவது, நீ தவறை செய்திருந்தாலும் அந்த தவறை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி உருவாகும். இதையெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உனக்காக பலப்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன்னை அதிகமாக வேதனைப்பட வைத்து கொண்டே இருக்கும். அதிகமாக உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன்தான் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்பது போன்ற ஒரு எண்ணமும் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு அதற்கான நேரத்தையும் உணர்ந்து கொண்டு நீ வாழ்ந்து ஆக வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நல்ல நேரம் என்பது எங்கே என்று தேடிக்கொண்டிருக்காமல் உனக்கான நேரத்தை நீ உருவாக்கி கொண்டிரு. உனக்கான நேரத்தை நீ செதுக்கி கொண்டிரு. அப்படி செய்ய செய்ய உனக்கு ஒரு கஷ்டம் என்றாலோ பிரச்சனை என்றாலோ அது உனக்கு கை கொடுத்து உதவும் என்பதனையும் மறக்காதே. நாம் என்னவாக நம் வாழ்க்கையை மாற்றினாலும், ஏதுவாக நம் வாழ்க்கையை நாம் உணர்ந்தாலும், நமக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரத்தை நாம் உருவாக்கி கொள்வதை இந்த இடத்தில் உத்திரவாதப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் தரக்கூடிய சந்தோஷங்களை மட்டுமே நினைவில் வைத்திருக்கிறது. எந்த வகையிலும் உனக்கு தீமைகள் நடந்துவிடக்கூடாது என்பதில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணராமல் போய்விடக்கூடாதல்லவா? எத்தனையோ நேரங்கள் உனக்காக நான் வருகின்ற பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கு ஒரு மாறுதல் கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக தெரிந்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை நீ புரிந்து கொண்டு உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சற்று உஷாராக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தெளிவாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் போராட்டம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக உன்னை வெளிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி என்பவள் உனக்காகவே சொல்லித்தரும் விஷயங்கள். உன்னோடு நான் முன்னின்று உனக்கு எதையும் நடத்தி தருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டி நான் சொல்லும் விஷயங்கள் இவைதான். நான் சொல்லும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, உன் குலத்தை காக்கும் உன் தெய்வம் இந்த வராகி உனக்காகவே எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் இவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக தெளிவில் கொள்ள வேண்டும். கவனமாக இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்னால் நடத்திவிட முடியும். நீ கொடுக்கும் ஒத்துழைப்பும் உனக்குள் இருக்கும் தெளிவும் தான் உன்னை வாழச் சொல்லும். எதுவெல்லாமும் எப்படி முடியக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதை எல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் எதற்கும் நம்மை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து நடத்துவதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு வலியுறுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் நாம் விரும்புகின்ற விஷயங்களை நமக்கு நடத்தி கொடுக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி வருந்தாது. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் உண்மை நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிக்கும். ஆரம்பத்தில் தோற்பது போல இருக்கலாம், இது எதுவுமே இல்லை என்பது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக மாற்றும். இந்த வாழ்க்கை உன்னை நல்ல விஷயங்களோடு நிச்சயமாக
பின்னி பிணைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று நாம் கவனித்ததில்லை. ஆனால் இனிமேல் கவனிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்களில் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். மனிதனின் விலை மதிக்க முடியாத சொத்து இரண்டே இரண்டுதான். ஒன்று ஒழுக்கம், மற்றொன்று உயிர். இதில் எந்த ஒன்றை இழந்தாலும் மீண்டும் பெற்றுவிட முடியாது. அதனால் எந்த நிலையிலும் எப்பொழுதும் மற்றவர்களின் உயிரை ஏளனமாக நினைத்துவிடக்கூடாது. அதே போல எதை ஒன்றை நீ இழக்க துணியக்கூடாது. அது உன்னுடைய தன்மானமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஒருபோதும் நீ விட்டு கொடுக்க கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெரிய வந்துவிடும். வாழ்க்கையில் அடுத்தவர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார்களோ இல்லையோ அதையே ஆண்டவன் நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் என்பதில் கவனம் வேண்டும். யாருக்கு தெரியுமா? அவர்களுக்கு. நமக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதையே அவர்களுக்கு வட்டியும் முதலுமாக தெய்வம் திருப்பி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்து கொள்ளும் போதும் என்ற ஒரு மனப்பக்குவம் நிச்சயமாக சிலருக்கு இருக்கும். அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களால் தன்னை நோக்கி ஒருவர் கேட்கின்ற எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க முடியும். ஒருவர் சொல்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் சரியான பதிலை கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்களில் நீ இதுவரையிலும் யோசித்த எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன தேவை என்று நீ நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் என்ன தேவை இருக்கிறது என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்பொழுதும் உனக்காக என்றும் உன் தெய்வம் நான் இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, தவித்த மனதோடு தனிமையில் அமர்ந்திருக்கிறாய். அந்த நேரம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு எறும்பு உன்னை கடித்துவிடும். வழியில் மனமறியாமல் அந்த எறும்பை உதறி தள்ளிவிடுவாய். அதற்கு அந்த எறும்பு என்ன கேட்கும் தெரியுமா? உனக்கென்று நான் இருக்கிறேன் என்று கூறிய என்னை ஏன் உதறி தள்ளுகிறாய் என்று. நீ கடித்ததால் எனக்கு வலித்தது, வழியில் உதறி தள்ளிவிட்டேன் என்று அவன் சொன்னான். எனக்கு அன்பை அப்படித்தானே காட்டத் தெரியும் என்று அந்த எறும்பு சொன்னது. அன்பை சில முறை இந்த உலகம் கோபமாகத்தான் காட்டும். அது அன்பு என்று தெரியாத வகையில், எது அன்பு என்று புரியாத வகையில் இது போன்றுதான் நடக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே முடிவிலேயே எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உடனடியாக எடுத்துவிட முடியாது. எதிலும் நாம் கவனமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை மறக்காது. எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் உதறுவதற்கு முன்பாக சற்று யோசித்து பார். இதுபோல நாம் நடந்து கொண்டோமானால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று. இதுபோல ஒரு முடிவை நாம் எடுத்தோமானால் நம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. வாழ்க்கை என்பது இனிமேல் இந்த இன்ப துன்பங்களை கடந்து இந்த நன்மைகளை எல்லாமும் உணர்ந்து இனிமேலாவது என் பிள்ளை நீ தெளிவோடு இருக்க வேண்டும். எதற்கும் சற்றென்று ஒரு முடிவை அமர்ந்து கொண்டு சற்றென்று ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக சற்று யோசித்து விட்டு அதன் பிறகு அந்த முடிவை எடுத்து பார். அது வெற்றியை கொடுக்காமல் போகாது.
இந்த காலம் உனக்கு எவ்வளவு பதிலை கொடுக்கிறது என்பதுதான் இந்த வாழ்க்கையை நீ உணரக்கூடிய விஷயமாக மாறும். எதிர்பாராத விதமாக உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தையும் நீ உணர்ந்து கொள்வாய். உனக்காக இந்த தாய் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உன்னுடைய கண்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் உனக்கான ஒரு மாறுதல் நடப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீ இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை மாற்றி இந்த தெய்வம் உன்னை நல்வழிப்படுத்துகிறேன். உன்வராகி உன் குலதெய்வமாக பேசக்கூடிய இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதற்கு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்லித்தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ தெரிந்து கொள்வாய். ஏன் உனக்கு ஒரு விஷயம் நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்பதற்கான காரணத்தையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கே என்று நான் இருப்பது இனி வரும் காலங்களில் உனக்கு நான் மதிப்பை எடுத்து கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வராகி என்பவள் உனக்காகவே எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்காக தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இனி பத்திரப்படுத்திக்கொள். பிரச்சனைகளே ஆனாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதை மன வலிமையோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு தேவையான விஷயத்தை நடத்தும் என்பதனை மறக்காதே. உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்குள் தோன்றுகின்ற அந்த தைரியம் இனி எப்பொழுதும் உன்னை விட்டு போகாது. எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு காரியங்களையும் நீ செய்துவிடக்கூடாது. உன்னை தேடி நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். உன்னை தேடி வந்து இந்த வராகி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் வாழ வைக்கும். குலதெய்வமாக என்றும் உன்னை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதல்லவா? இல்லை என்றாலும் நான் எப்பொழுதும் சொன்னவுடன் தேடி வந்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய அன்பு வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். உன்னை கண்கலங்க வைத்த விஷயங்கள் முடிவை பெறப்போகிறது. உன்னை கண்ணீர் சிந்த விஷயங்கள் என்றும் நிறைவாகப் போகின்றது. இதுவரையிலும் நீ கண்ட ஒவ்வொரு உண்மைகளையும் உன் வாழ்க்கையாக மாற்று. நீ கண்ட ஒவ்வொரு தோல்விகளையும் உன்னுடைய எதிரிகளாக மாற்று. மற்றது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கே என்று நான் சொல்லும் விஷயங்களை நீ உணர்ந்து நடந்து கொள்வாய். முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு முடித்து காட்டப்படும். நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு கைகூடி வந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாது. இந்த நேரமும் காலமும் இது உனக்கானது, உனக்கே உனக்கானது. அதன் பிறகு இந்த வாழ்க்கையும் எல்லாமுமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த குலதெய்வத்தினால் நடந்தது என்பதனை நீயே ஒத்துக்கொள்வாய். அந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். எதுவென்றாலும் நான் இருப்பேன். எது நடந்தாலும் உனக்காக நான் வருவேன். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.